நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். கொடைக்கானல் மலைப்பகுதியில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சுமார் 5 மணி நேரத்திற்கு நடத்திய சோதனையில் பாமக கட்சியை சேர்ந்த ராமலிங்க கொலை வழக்கில் தொடர்புடையவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததன் அடிப்படையில் கொடைக்கானல் ஆம்பூர் பிரியாணி உரிமையாளர் ஹிம்தாதுல்லா என்பவர் தேசிய புலனாய்வு அதிகாரிகளால் கைது செய்து காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு அழைத்து சென்று விசாரணை. தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனானந்தத்தை சேர்ந்தவர் ராமலிங்கம் என்பவர் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர் ஆவார். இவர் பாத்திரக்கடை வியாபாரம் நடத்தி வந்த நிலையில் 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்படுகிறார். இந்த கொலைக்கான முக்கிய காரணம் மதம் மாற்றம் செய்வதை ராமலிங்கம் கண்டித்ததாகவும் அதனால் ஏற்பட்ட பிரச்சனையில்தான் அவர் படுகொலை செய்யப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து இந்த வழக்கானது தேசிய புலனாய்வு முகமுக்கு மாற்றம் செய்யப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இந்த கொலை வழக்கில் 18 பேர் குற்றம் சாட்டப்பட்டு 10 நபர்கள் கைதான நிலையில் 5 பேர்கள் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டனர். இந்த விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வந்தது. இதில் கொடைக்கானல் பூம்பாறை பகுதியில் பதுங்கியிருந்த முகமது அலி என்பவரை தேசிய புலனாய்வு முகமை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கைது செய்தது. இந்நிலையில் இன்று திண்டுக்கல் மாவட்டத்தில் இன்று 8 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை சார்பில் சோதனை நடத்தப்பட்டது. இதில் வத்தலகுண்டு பகுதியை சேர்ந்த ஹிம்தாதுல்லா என்பவரை கொடைக்கானல் வருகை புரிந்து ஆம்பூர் பிரியாணி என்ற கடைகளை 2 இடங்களில் நடத்தி வருகிறார். இந்நிலையில் ஹிம்தாதுல்லா என்பவரது வீடான பிளிஸ் வில்லா பகுதியிலும் கலையரங்கம் மற்றும் கான்வென்ட் பகுதியில் இயங்கும் ஆம்பூர் பிரியாணி கடையிலும் பூம்பாறை மலை கிராமத்திலும் காலை 6 மணி முதல் 5 மணி நேரத்திற்கும் மேலாக சோதனையானது தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இதனையடுத்து கொடைக்கானல் பிளிஸ் விழா பகுதியில் வீட்டில் இருந்த ஹிம்தாதுல்லா என்பவர் ராமலிங்கம் கொலை வழக்கில் தொடர்புடையவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததன் அடிப்படையில் இவரை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் கைது செய்து கொடைக்கானல் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு அழைத்து வந்து தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தடை செய்யப்பட்ட பாப்புலர் பேண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பில் சில வருடங்களாக இவர் முக்கிய பதவி வகித்து வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. தேசிய புலனாய்வு முகமை சோதனை கொடைக்கானல் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதேபோல 5 இடங்களில் நடைபெற்ற சோதனையில் முக்கிய ஆவணங்கள் மற்றும் கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்குகள் கைப்பற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 21 செய்திகளுக்காக கூல் சுரேஷ்.